ஹாய் காய்ஸ், எனக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி டக்குன்னு பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க. கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நீட்டாக வேணால் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். திரியை எடுத்தோடனே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். வேச்சு எடுத்தோடனே நம்ம மல்லாட்டையை அரைச்சி வச்சுருக்கேன். இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மல்லாட்டை போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா அதுவும் வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டோடனே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். Thank you.